ஹலோ ஹோம் மேக்கர்ஸ். மீஷோவில் எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெமினி ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன இமேஜை அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ வந்து நார்மல் கேமராவில் எடுத்த பிக் தான் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம வந்து அதை அழகாக மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு. வெயிட் பண்ணலாம். வாவ், பார்த்தீங்களா, இவ்வளோதான். நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பேக்ரவுண்டுன்னு கொடுத்தா அவங்க வந்து அழகாக மாற்றி தருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அடுத்த பேக்ரவுண்ட் தருவாங்க. அதிலே 4 டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு அக்சசரிஸை 3 கேட்லாகாக நம்ம பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நம்ம அப்லோட் பண்ணுறது கிட்ஸ் வியர் நெக் பீஸ் ஆங்க்லெட் பிரேஸ்லெட். இப்போ மீஷோ ஆப்குள்ளே போயிடலாம். உள்ளே போனோன்னே இன்வென்டரின்னு ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணிக்கிறோம். அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஹெட்லைன் போடலாங்கிறத செலக்ட் பண்ணணும். விமன் ஃபேஷனில் போயிட்டு நெக்லஸ் செயினுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கீழே வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதில் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். இமேஜ் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கிறோங்கிறது உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணதை நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ நெக் பீஸு மூணுமே இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன்று வந்துட்டு ஆங்க்லெட்டும் பிரேஸ்லெட்டும் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து அந்த பேபி அதை வியர் பண்ணியிருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அந்த பேபி வியர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கதும் ஜியில் க்ரியேட் பண்ணதான். அது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த 4 பிக் இருக்குது இல்லையா, 4 கலர்ஸ் ஆஃப் அதை வந்து நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ கீழே டைட்டில் என்ன வேணால் கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கொடுங்க. நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தோணுதோ அது பார்த்தோன்னே அதுதான் நமக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து அது விசிபிள் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கேட்சியாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். அது வந்து என்ன மாதிரி பொருள், பியூரில் அது நெக்ஸ்ட் பேஜில் அது என்ன மெட்டீரியல், அட்ஜஸ்டபிளா நான் அட்ஜஸ்டபிளா எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்துடும். இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி பார்த்தோன்னே அது என்னங்கிறது கஸ்டமருக்கு புரிஞ்சால் போதும். அதுக்கேற்றாப்புல நம்ம டைப் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அங்கே ரைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல வந்து அழகாக வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக் பீஸ் ஆங்க்லெட் பிரேஸ்லெட் காம்போ பேக் ஃபார் லவ்டு ஒன். நமக்கு என்ன தோணுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறப்ப இமேஜ் நார்மல் கேமராவில் எடுக்கிறதுமே நம்ம கிளியராக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் பிக்கு அப்படியே வரும். ஸோ தெளிவாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறேங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன அதுக்கு வந்து ஹெட்லைன் சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன டிஸ்கிரிப்ஷனில் எழுத போகிறீங்கிறத நீங்கள் ரஃப்பாக ரைட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா அது வெயிட் எவ்வளோ, எத்தனை கிராமு, ப்ளஸ் அதோட மெட்டல் என்ன, எல்லாமே வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வந்துட்டு அக்யூரேட்டாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ராக்சிமேட்டாக நம்ம கொடுத்தா போதுமானது. இப்போ வெயிட் இதுதான் அந்த நெக்ஸ்ட் பேஜு பாருங்கள். வெயிட்டு கேட்குறாங்க, அது நமக்கே தெரியும்ல, நம்மளாக ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கிராம் கணக்கு போடலாம். ப்ளஸ் வந்து மெட்டல் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். பியல்ங்கிற ஆப்ஷன் இதில் இல்லை. ஸோ வந்து அது சிந்தட்டிக் அந்த மாதிரி மெட்டீரியலில் வரனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து
இப்போ வேறு எதுவும் லாய் பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது சிந்தட்டிக்கில் வரும், அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கலர் கேட்குறாங்க. நம்மளோடது வந்து அதாவது ஒயிட்டும் கோல்டும் கலந்துருக்கு. பட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறது அது ஒயிட்டு தான். ஸோ நம்ம ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஜென்ரிக் நேம் தெரியும் நமக்கு, நெக்லஸ் ஆர் செயின், நெக்லஸ் அண்ட் செயின் அதை சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம 3 பீஸாக காம்போ போட்டிருக்கோம். பட் நம்ம மெயின் திங்ஸை வந்து அதை செலக்ட் பண்ணி கொடுத்தாவே போதும். நெட் குவான்டிட்டி 1, அதாவது ஒரு குவான்டிட்டியில் நம்ம 3 பீஸ் காம்போவாக கொடுக்குறோம். அப்போ 1ன்னு செலக்ட் பண்ணால் போதும், 3ன்னு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. கேஷுவல்கே வியர் பண்ணிக்கலாங்கிறது தரேன். இது எல்லாமே அக்யூரேட்டாக தான் போடணுமா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க அக்யூரேட்டாக. தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தெரியும். நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து அப்லோட் பண்ணுறோன்னா நமக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியாமல் இருக்காது. அது ப்ராடக்ட் லென்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து அளந்து வச்சுக்கணும். என்னோடது பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் வருது அந்த நெக் பீஸோட லென்த்து. வித்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து அப்ராக்சிமேட்டாக போடலாம், நீங்கள் அளந்து கூட போடலாம், மெஷர்மெண்ட் பண்ணி கூட போடலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். அட்ஜஸ்டபிள் பின்னாடி ஹூக் வந்துட்டு நான் செயின் அட்ஜஸ்டபிள் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அட்ஜஸ்டபிள் போட்டுக்கிறேன். ஸ்டோன் இருக்கான்னு கேட்குது. இருந்தால் வந்து என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்போ நோ ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஒரு 2-3 ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்பவே சிம்பிளாகிடும். ஃப்ரீ சைஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறேன்னா அதோட மார்ஜின் எவ்வளோ வைக்கலாம், அதோட செல்லிங் அதாவது அமௌண்ட்டு நம்ம வாங்கின ரா மெட்டீரியல் அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே கணக்கு பண்ணி நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ப்ரைஸை விட எப்போதுமே ஒரு 10 ருப்பீஸ் வந்து கூட தான் போடணும். ஏன் அப்படின்னா நமக்கு போட்ட ப்ரைஸை விட ஜிஎஸ்டி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து எப்போதுமே வந்து மீஷோ ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண ப்ரைஸை விட ஒரு 10 ரூபா கூட வச்சு தான் அதில் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் மேலே மீஷோ ப்ரைஸ் கீழே வந்து ராங் டிஃபெக்டிவ் ரிட்டன் ப்ரைஸ்ன்னு வருதில்ல, அது என்னென்னா கஸ்டமர் வந்துட்டு இப்போது நியூவாக அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. நான் வந்து திரும்ப ஆர்டிஓவை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் நான் வந்து திரும்ப ரிட்டன் பண்ணணும். இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா திரும்ப ரிட்டன் பண்ணணும் அப்படின்னா அது ராங்காக இருந்தாவோ இல்லை ஏதாவது உடஞ்சிருந்தாவோ தான் ரிட்டன் பண்ண முடியும். எனக்கு பிடிக்கல, சைஸு கரெக்டாக இல்லை அப்படிலாம் ரிட்டன் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த ப்ரைஸை கம்மி பண்ணி ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. அதில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த ராங்கு டிஃபெக்டிவை தவிர வேறு எந்த இதனாலும் ரிட்டன் போட முடியாது. இப்போ எம்ஆர்பிங்கிற இடத்துல நம்ம கொடுத்த அமௌண்ட்டை விட ஒரு 100 இல்லை 150 கூட வச்சு போடணும். கீழே பாருங்கள், கஸ்டமர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஷோ ஆகும் கஸ்டமருக்கு. ஓகேங்களா? பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுன்னு ஒன்று வந்துச்சுல, அதுதான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட டீட்டெயில்ஸ் கண்ட்ரி கேட்குறாங்க இந்தியா. மேனுஃபேக்சரர் நேம் நான் இது ஓனாக மேக் பண்ணது. ஸோ என்னோடய அட்ரஸே நான் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பேக்கர் நேமும் என்னோடதே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது வெளியிலேருந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு வரீங்கன்னா அவங்களோடத நம்ம நேமும் டிஸ்ட்ரிக்கும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இந்த கோடு பார்த்திங்கன்னா நம்மளாக கொடுக்குறது தாங்க. நான் வந்து பியர்ல் நெக்லேஸ் நெக் பீஸு ஆங்க்லைட் ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா எனக்கு இந்த கோட் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் நான் இப்படி தான் கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கோடு கொடுத்துக்கலாம் நீங்கள். இது நம்மளோட சாய்ஸ் தான். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. ஓகேவா? கோடு வந்து நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. கோட் கொடுத்துட்டு பிராண்டெல்லாம் அதில் போடக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்வென்டரி என்னோடய ஓன் மேனுஃபேக்சருங்கிறனால நான் ஒரு 25 போட்டுக்கிறேன். இதே நீங்கள் வாங்கிட்டு வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எத்தனை பீஸ் இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோதாங்க.
வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம போட்ட பிக்கு கேட்லாகோட இமேஜஸ்லாம். இப்போ சப்மிட் கேட்லாக் கொடுத்துடணும். கொடுத்தோடனே வந்து நம்மளோட கேட்லாக் இங்கே வந்துருச்சு. இப்போ கியூசி வந்து இன் ப்ராக்ரெஸ் அப்படின்னா செக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போட்ட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக, இந்த பொருளுக்கு இந்த அமௌண்ட் வந்து வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சு கியூசி வந்து டிக் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, நான் இப்போ 3 பீஸ் செட்டு போட்டேன்ல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரே ப்ராடக்ட் தான், பட் அதை வச்சு என்னால் 3 கேட்லாக் வந்து அப்லோட் பண்ண முடியும். இதில் இப்போ நான் நெக் பீஸ் மட்டும் போட போகிறேன். ஒரு சிலர் வந்து எனக்கு ஆங்க்லெட் ப்ரேஸ்லெட்லாம் வேணாம், நெக் பீஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த மாதிரி கேட்லாக். நம்ம ஒரு ப்ராடக்டை வச்சு 2-3 கேட்லாக் மேக் பண்ணலாம். அந்த இமேஜ் வந்து சரியாக செலக்ட் ஆகலை, ஸோ ரீசெலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நெக் பீஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பேபி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பிக்கை சூஸ் பண்ணி கேட்லாகோட இமேஜை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்படி தாங்க நம்ம ஒரு ப்ராடக்டை வச்சு 2-3 கேட்லாக் போடணும். நம்மளோட வந்து ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா நம்மளோட கேட்லாக் எப்போதுமே 100லேருந்து 200 கேட்லாக் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம அதை எய்ம் பண்ணி தான் ஓடணும். சரிங்களா? அதுக்கு 200 ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்படி தான் ஒரு ப்ராடக்ட் வச்சு 3 கேட்லாக். அது நீங்கள் ஒரு 2 ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா, 2 கேட்லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா வந்துடும். இப்போ ப்ராடக்ட் நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனும் தந்துடுறேன். இந்த மாதிரி கேட்சி, எலகன்ட், ட்ரெண்டி, ஸ்பார்க்லிங், பியூட்டிஃபுல், கிரேஸ்ஃபுல், அந்த ட்விங்க்லிங் சம்திங் வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்சியாக யூஸ் பண்ணணும். ஃப்ளோரல் டைப்புங்கிறனால நான் அதை வந்து ஃப்ளோரல் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோரல்ங்கிற ஒரு வேர்டை ஓகே பண்ணிவிட்டு அதோட லென்த்து அடுத்த பேஜில் வந்து அது எவ்வளோ கிராம் வருமோ அதை இது பண்ணிவிட்டு அதோட ப்ரைஸ் வந்து இப்போ பாருங்கள், அந்த 3 செட் காம்போக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். சிங்கிள் பீஸுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். வெயிட் வந்து நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அதே தான், மெட்டல் வந்து சிந்தட்டிக் தான் போட போகிறேன். ஒன்று தாங்க, கஸ்டமருக்கு வந்து நம்ம பொருள் வாங்க போகிறோம். நீங்கள் ஹோல்சேலில் வாங்குனீங்கன்னா ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நம்ம ஆர்டர் பண்ணால் இந்த பொருளை இந்த ப்ரைஸுக்கு நம்ம வாங்குவோமா, அதை மட்டும்தான் திங்க் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற பொருளை குவாலிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் நிறைய வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ண போகிறீங்க, பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எப்போதுமே ஒரு க்ரீட்டிங்ஸ் எழுதி வைக்கணும். என்ன அப்படின்னா அது உங்களோட ஓன் வேலை எழுதலாம், ஆனால் அதில் என்ன விஷயம் இருக்கணும்னா, தேங்க்யூ ஃபார் சூஸிங் அவர் ப்ராடக்ட் அண்ட் கைண்ட்லி ரிவ்யூ அவர் ப்ராடக்ட். ரிவ்யூ பண்ண சொல்லி நம்ம ஒரு சென்டென்ஸ் அவங்கள்ட்ட மேக் பண்ணி எழுதி கொடுக்கணும். அது பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரிவ்யூ கொடுப்பாங்க. ரேட்டிங் கொடுத்து ரிவ்யூ பாருங்கள். ப்ரைஸ் வந்து அலாட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து சிங்கிள் பீஸுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாங்கிறத நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறப்ப சம்டைம் வந்து கீழே வந்து இவ்வளோ ப்ரைஸு இப்போ 139 நான் கொடுக்குறேன்னா மீஷோலேருந்து 100 ருபீஸ்க்கு இதில் நல்லா ஆர்டர் போகுங்கிற மாதிரி எனக்கு கீழே டேக் காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நமக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம தான் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அஸ் யூஷுவல் எம்ஆர்பி வந்து நம்ம கொடுக்குற மீஷோ ப்ரைஸை விட ஒரு 100 ருபீஸாவது நம்ம மேக்ஸிமம் வச்சு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்துருச்சாங்க.
இதில் மீஷோ பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு க்ரெடிட் பண்ணுறதுலலாம் எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. ஷுவராக கன்ஃபார்மாக நல்லாவே வந்து ஆன் டைமில் பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிடுது. சேம் மை ஓன் மேனுஃபேக்சருங்கிறனால என்னோடய அட்ரஸே நான் வந்து எல்லாமே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுத்தா போதும். டோர் நம்பர் அதெல்லாம் தேவையில்ல. டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு ஓகே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து இதோட எஸ்கியூஐடி என்ன கொடுக்குறேங்கிற பாருங்கள். பியல் நெக் பீஸ் அவ்வளோதான் அதோட அமௌண்ட்டு. இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்தோடனே கண்டிப்பாக வந்து இமேஜ் ஷோ ஆகும். இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இது மாதிரி கொடுக்குறப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நான் இப்படி கொடுத்துட்றேன். அமௌண்ட் என்ன கொடுத்தேன்னு தெரில, அதனால பேக் வந்து பார்த்தேங்க. இன்வென்டரி சேம் 25. ரிவ்யூ அவ்வளோதான். சப்மிட் கேட்லாக். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை பாருங்களேன். QC பாஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் உங்களுக்கு QC வந்து சம்டைம் எரராக வரும். அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஏதாவது, அதனால் QC எரர் வரும். அதை பற்றி ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி தாங்க நமக்கு ஷோ ஆகும். இதான் இப்போ நான் அப்லோட் பண்ண கேட்லாக். இப்போ நான் அந்த ஒரு ப்ராடக்டை வச்சு 3 கேட்லாக் மேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது ஒரு கேட்லாக். நெக் பீஸை மட்டும் வச்சு ஒரு கேட்லாக் அண்ட் ஆங்க்லெட்டையும் ப்ரேஸ்லெட்டையும் வச்சு ஒரு கேட்லாக் அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ பண்ணதும் QC பாஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் டைம் பண்ணதும் QC பாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க ப்ராடக்ட் அப்லோட் பண்ணும். ஐ ஹோப் இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.